மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்அப் பண்ண பார்க்குறீங்க. மறக்காமல் தயவு செய்து செக்அப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 24/2/2026 ஆகுது. எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நம்ம தமிழக வானிலையை பார்ப்பதற்கு முன்னாடி பிற உலக நாடுகளில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாடு கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்திரேலியா நாடு படி நம்ம முன்னாடியெல்லாம் அறிக்கைலாம் கொடுத்துருக்கோம். இந்த ஆஸ்திரேலியா நாடு இப்போ என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு புயல், அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஒரு தாழ்வு பகுதி, அதாவது ஒரு சுழல் போன்ற அமைப்புன்னு கூட சொல்லலாம். இதை வந்து சுற்றிக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாடு மாகாணங்கள், குறிப்பாக இந்த வடக்கு ஆஸ்திரேலியாவோட தெற்கு ஆஸ்திரேலியா தற்பொழுது மிகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிபயங்கரமான மழை எல்லாமே இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வடக்கு ஆசியாவில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் அங்கேயும் ஒரு புயல் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் 2-3 புயல்கள் தாக்க போகுது. இப்படி நாலா பக்கமும் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை பேரழிவுகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான முறையில் வந்து சுற்றி தாக்க போகுது. இந்த பக்கமும் தாக்க போகுது, அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா தாக்க போகுதுங்க. இது வந்து எல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எலினோ. எப்போதுமே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட அதிகமாக மழை பெய்யாது. ஏன்னா அண்டார்டிகாவிலிருந்து எழும்பி வரக்கூடிய குளிர்காற்று வந்து ஆஸ்திரேலியா தான் பயணிக்கும், ஆஸ்திரேலியா மீது தான் பயணிக்கும். இதனால் ஆஸ்திரேலியாவோட பெருசாக மழை இருக்காதுங்க. ஆனால் இந்த முறையை பார்த்தீங்கன்னா எலினோ என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடல் நீரோட்டங்கள் சொல்வதை விட கடல் சூடாகுது. ஆஸ்திரேலியா நாடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 29 டிகிரி 31 டிகிரி மேலே இருக்குது. இது வந்து கடல் வெப்பம். ஸோ அந்த கடல் வெப்பம் என்ன பண்ணுதுன்னா நீராவியாக மாறி இந்த பக்கம், அதாவது குறிப்பாக இந்த கிழக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய அந்த பசிபிக் பெருங்கல் காற்று தான் ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா மிக தீவிரமான மழையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இந்திய பெருங்கல் காற்று இந்த பக்கம் இப்படி வருது. அதாவது இந்திய பெருங்கல் காற்று வந்து புயல்களை ஏற்படுத்தி இந்த பக்கம் வடக்கு ஆஸ்திரேலியா பாதிப்பு கொடுக்குது. இந்த பக்கம் பசிபிக் பெருங்கல் காற்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இந்த பக்கம் ஒரு சுழற்சிகள் தாழ்வு பகுதியெல்லாம் உருவாக்கி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரும் மழையில் கொடுக்குது. இப்படி நாலா பக்கமும் மழை வந்து எல்லினோவால் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பக்கம் வந்து எப்போதுமே மழை வந்து பெய்யாது, ரொம்ப 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 குறைவாக தான் பெய்யும். ஆனால் இப்போ வந்து எல்லினோ ஆண்டு உருவாகுதுனால என்ன ஆகுதுன்னா, ஆஸ்திரேலியா நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த காற்றுமே இப்போ ஆஸ்திரேலியா நோக்கி தான் திரும்பி இருக்குது. அதாவது இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் ஆஸ்திரேலியா பக்கம் போயிட்டுருக்கு, பசிபிக் பெருங்கடல் நீராவி காற்றும் ஆஸ்திரேலியா பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இரு காற்று இணைவு, அதுவும் பார்த்திங்கன்னா இரு காற்று இணைவுன்னு சொல்வதை விட பெரும் மலையீடு சந்திப்பு. பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீராவியும் அப்படியே குவித்து கடலில் இருக்கக்கூடிய எல்லா நீராவியும் அப்படியே அள்ளிட்டு வந்து அப்படியே நம்ம ஆஸ்திரேலியாவில் அப்படியே குவிக்குது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய நீராவி காற்று அப்படியே அங்கே இருக்கக்கூடிய நீராவியெல்லாம் அள்ளிட்டு வந்து ஏதோ ஒரு கடல் தண்ணியை அள்ளிட்டு வருவது போல் அள்ளிட்டு வந்து இரு காற்றுமே வந்து ஆஸ்திரேலியாவில் கடுமையான மிகவும் சவாலான மழை எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இதனால் நம்ம தமிழக மக்கள் யாராவது ஆஸ்திரேலியா பக்கம் இப்போதைக்கு போகாதீங்க. நிறைய பேர் வந்து டூரெல்லாம் போவீங்க, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஆஸ்திரேலியா பக்கம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி போகாதீங்க தயவுசெய்து. ஏன்னா ஆஸ்திரேலியா பக்கம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் வலிமை கொண்ட சூப்பர் புயல்கள் எல்லாமே மணிக்கு 200-300 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு ஆஸ்திரேலியா பக்கம் தாக்க போகுது. அப்புறம் இந்த பக்கம் கிழக்கு ஆஸ்திரேலியா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் நீராவி காற்று சுழற்சினால் பெரும் மழை இந்த பக்கம் தாக்க போகுது. சரிங்களா? இப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம தமிழக மக்கள் யாராவது ஆஸ்திரேலியா பக்கம் போகணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பயணத்தை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? வெளிநாடு சென்றீங்கன்னா ஆஸ்திரேலியா பக்கம் இப்போதைக்கு போகாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அங்கே இருந்துட்டு வேறு நாடு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேறு நாட்டுக்கு பயணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அங்கே வந்து அதிகமான மக்கள் வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர்னால பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள்கள் எல்லாமே வேறு ஏரியா பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் நான் சொல்கிறேன், சரிங்களா, ஆஸ்திரேலியா பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து உலகிலேயே தினமும் மழை பெய்யக்கூடிய இடமும் இப்போ வந்து ஆஸ்திரேலியா தான் ஒரு முதல் இடத்துல இருக்குது. தினசரி காலை மாலை இரவு பகல் நள்ளிரவு அதிகாலை பகல் பொழுது தினமும் ஒரு 48 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க பார்த்திங்கன்னா தினசரி ஆஸ்திரேலியாவில் கனமழையும் பெய்யுது, மிக கனமழையும் பெய்யுது. சில நேரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மேகவடிப்பு மழையும் கொட்டி இருக்குது. சரிங்களா?
இந்த இரு காற்று இணைவு எப்பப்போலாம் நுழையுதோ எப்பப்போலாம் இந்த இரு காற்று இணைவு அதாவது பசிபிக் பெருங்கடல் காற்றும் நம்ம வங்கக்கடல் நம்ம இந்திய பெருங்கடல் காற்றும் இரு காற்று இணைவு எப்பப்போலாம் நுழையுதோ அந்தந்த நேரத்தில் தான் அதிகமான மழை எல்லாமே இப்போ ஆஸ்திரேலியாவில் கொட்டுத்தி இருக்குது. இதனால் வரக்கூடிய மாதங்களில் ஆஸ்திரேலியாவோட நிலைமை இன்னும் மோசமாக மாறப்போகுது. இன்னும் ஒரு பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் பாலைவன பகுதி எல்லாமே இருக்குது. பாலைவன பகுதி உயரமான மலைத்தொடர்கள் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த மலைத்தொடர்கள்லாம் தாண்டி இப்போ எல்லினோ ஆண்டு உருவாதனால ஆஸ்திரேலியாவிற்கு பார்த்திங்கன்னா அதிகமான மழை இல்லாமல் தினமும் வரலாறு இல்லாத அளவிற்கு தினமும் மழை வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நம்ம தமிழக வானிலையை பார்ப்போம். நம்ம தமிழக வானிலையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது எல்லினோ ஆண்டு உருவாகிட்டு இருக்கு என்பதனால நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி நம்ம விவசாயிகளும் சரி எல்லாருமே கவனமாக மிக உஷாராக இருங்க. இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் அதிகமான வெயில் வந்து அடிப்பதற்கான வாய்ப்புகள் உறுதி. ஏன்னா இன்றைக்கே நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, நேற்றைக்கே அதிகமான வெயில், இன்றைக்கும் அதிகமான வெயில் தான். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் ரொம்ப அதிகமான வெயில் வந்து இருக்க போகுது. மதியானம் 11 மணி முதல் பிற்பகல் மாலை 4 மணி வரைக்கும் மிக அதிகமான வெயில் எல்லாமே இந்த முறை இருக்கும். இந்த வருஷம் அதிகமாக பார்ப்பீங்க. மிக அதிகமான ஒரு 44 முதல் 46 டிகிரி வரைக்கும் மிக தீவிரமான வெயில் வந்து இந்த முறை நம்ம தமிழகத்திற்கு உச்சபட்ச வெப்பநிலையாக பதிவாக போகுது. இது வந்து வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு கூட இந்த முறை வந்து வெயில் வந்து தொடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப உறுதியாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா பசிபிக் பெருங்கடலில் ஒரு எலினோ ஆண்டு உருவானாலே நமக்கு வந்து ஒரு புதிய மாற்றங்கள்லாம் தெரியும். ஏன்னா திடீரென்று மழை பெய்வதும் திடீரென்று கிளைமேட்டுகள் மாறுவதும் இது வந்து இந்த எல்லினோ ஆண்டு உருவானாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று வானிலை மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு கோடை காலத்தில் அப்பப்போ ஒரு சிறிய மழை காலம் போல கூட இந்த முறை வந்து மழை கொடுக்கலாம். இல்லை கோடைக்கால புயல் கூட ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கலாம். கோடைக்கால புயல் என்பது எப்போதும் வழக்கம் போல் ஒடிசா பக்கம் தான் போகும். ஆனால் இந்த முறை நான் வந்து கணிச்சிருக்கிறது என்னென்னா கோடைக்கால புயல் கூட ஒரு தாழ்வு பகுதியாக நம்ம தமிழகம் நோக்கி வரலாம். ஒரு கணிப்பு இருக்குது, என்னுடைய கணிப்பு சொல்லுது. ஏன்னா இப்போ வடக்கு அந்தமானில் பார்த்துருவோம். வடக்கு அந்தமானில் கடல் நீரோட்டங்களும் பொறுத்த வரைக்கும் கடலுடைய நீரோட்டங்களும் கடலுடைய வெப்பநிலையும் ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்படின்னா இந்த புயல் வடக்கு நோக்கி போனாலும் எந்த ஒரு பயனும் இருக்காது. அது வந்து புயலாக இருக்காது. புயல் உருவாவதற்கு வந்து தெற்கு அந்தமான் மற்றும் நம்ம தென்கிழக்கு இலங்கைக்கு தென்கிழக்கே தான் புயல்கள் வந்து உருவாகிறது சாதமாக இருக்குது இப்போதைக்கு. அது தாழ்வு பகுதியாக நம்ம தமிழகம் நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது இந்த கோடை காலத்தில் நான் சொல்கிறது. ஏன்னா வடக்கு நோக்கி ஒரு புயல் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வடக்கு அந்தமான் மற்றும் ஒடிசா பக்கத்தில் இப்போ வந்து -23 டிகிரி -25 டிகிரி கீழே போயிடுச்சு கடல் வெப்பம். ஆனால் இப்போ நம்ம தமிழக கடல் வெப்பம் நம்ம தமிழகத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா 25 டிகிரி மேலே இருக்குது. இதனால் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த எல்லினோ ஆண்டு என்பதனால் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். திடீரென்று மழையும் ஆலங்கட்டி மழையும் இந்த முறை வந்து வெளுத்து வாங்கும். ஆனால் வெயிலோடைய தாக்கம் அதிக நாள் நீடிக்கும். மழையோட தாக்கம் கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? மழையோட தாக்கம் மழையோட தீவிரம் கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாளில் எவ்வளோ மழை பெய்யணுமோ பெய்ஞ்சிடுங்க. சரிங்களா? மழையோட நாள் வந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் கூட எவ்வளவு மழை வந்து உங்களுக்கு எவ்வளோ மழை தேவைப்படுதோ எல்லாமே பெஞ்சிடும். சரி, கவலைப்பட வேணாம். இது போன்ற அறிக்கைகள் தெரிந்து கொள்ள மறக்காம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் மழை வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் மழை எதிர்பாருங்க. குறிப்பாக திருப்பத்தூருக்கு மேற்கே ராணிப்பேட்டைக்கு மேற்கே இடியுடன் கூடிய கனமழை பதிவாகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சில நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை வரும் நாட்களில் மாலை இரவில் பதிவாகலாம். நாமக்கல்லுக்கு மேற்கே அதேபோல் சேலம் சில இடங்கள், ஈரோடு மாவட்டம் ஒரு சில பகுதிகள், கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம் முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இன்று முதல் வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம கேரளா மற்றும் தமிழக மேற்கு மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் கரூருக்கு மேற்கே அதேபோல் மணப்பாறை திண்டுக்கல் தேனி வால்பாறை பெரும்பாலும் கேரளாவே ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் மழை வந்து சற்று தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் பிற மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் கிழக்கே மழை கம்மி. நான் சொல்லுவது மேற்கே தான். மேற்கு மாவட்டங்கள் மற்றும் இந்த மேற்கு மத்திய உள் மாவட்டங்களில் இன்று முதல் வரும் நாட்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகும் மாலை இரவில். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.